Hi students, நாம் இந்த வீடியோல கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் இருக்கிற திருச்செங்கோட்டில் தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடியோல இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அடுத்தது இந்த காலேஜ்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதை தாண்டி இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்க அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ போகலாம். கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருச்செங்கோட்டில் தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அது மட்டும் இல்லாம அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஏஐசிடியில அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அடுத்தது இந்த காலேஜ் NACல பாத்தீங்கன்னா A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜ் இருக்கிற கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த காலேஜை நீங்கள் கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ண முடியும். ஸோ கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 2607 இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 UG கோர்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில கோர்சஸை பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா 450+ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 130+ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா PhD முடிச்சவங்களா இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் இருக்கிற லேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை ப்ரொவைட் பண்ணுச்சுனாவே நம்ம காலேஜில் இருக்கிற லேப் இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு மிஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அப் டு டேட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் லேபா இருக்கட்டும், கோச்சிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பெட்டரா தான் இருக்கு. சரி, ஓகேப்பா, கோச்சிங்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த காலேஜ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 460+ கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் salary பேக்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஆவரேஜா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 4.9 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வர ஒரு சில கம்பெனிஸோட பேர் நான் சொல்றேன். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து செக் பண்ணி பாருங்க. காக்னிசன், விப்ரோ, எக்ஸாவேர், டெக் மஹேந்திரா, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 86+ கம்பெனிஸோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ MOU சைன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு அது ரொம்ப பெட்டரா இருக்கும் அந்த காலேஜில் நீங்க படிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த காலேஜ் மூலியமா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அனுப்புவாங்க. ஸோ அப்படி இன்டர்ன்ஷிப் போகும்போது உங்களால இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களால இன்டர்ன்ஷிப் ஸ்டைப்பனும் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா மெயினான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் பத்தினா வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே சரி, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட் இருந்தாலுமே சரி, இல்ல நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், இந்த மார்க்கு எந்த காலேஜ் எனக்கு பெட்டரா இருக்கும், இல்ல இந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன், இந்த கோர்ஸ் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராவது சொன்னாங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.